காஸ்மோவியூ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாரோ கார்ட் ரீடர் சாரா நம்ம கூட இருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில 12 ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் நியூ இயர் 2025 என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில 2025 தமிழ் நியூ இயர்ல மகர ராசிக்கு வாழ்க்கையில என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் இருக்க போகுது அப்படின்றத ப்ரெடிக்ஷன் மூலியமா பார்க்க போறோம். முதல்ல மகர ராசி ஆண்கள் பெண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு? ஸோ மகரம் ஆண்களுக்கு நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப் கிடைக்கும், நல்ல ஒரு குடும்ப சூழல் இருக்கும், சந்தோஷமா இருப்பாங்க, ஃபேமிலிக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இருப்பாங்க. நிறைய ஃபேமிலி ரிலேட்டடான ஒரு வெக்கேஷன் டிராவலிங் அதெல்லாம் வந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு இயரா அவங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ பெண்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ பெண்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு ஆண்டா இருக்க போகுது. ஹவுஸ் ஒய்ஃபாவே இத்தனை வருஷம் இருந்தா கூட தனக்கான ஒரு டிக்னிட்டி என்ன, தனக்கான ஒரு தேடல் என்ன, தனக்கான ஒரு வேலை என்ன அப்படின்ற விஷயத்த கையில எடுப்பாங்க. மற்ற பெண்களுக்கு ஆஃபர்ஸ், அவங்களுக்கு புது புது ஆஃபர்ஸ் வந்து வரும் இந்த வருடம். ஓகே, ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருக்கேன், இப்போ நான் வேற புது ஜாபுக்கு ட்ரை பண்ணலான் இருக்கேன், இல்லை வேற வேலைக்கு ட்ரை பண்ணலான் இருக்கேன், இல்லை ப்ரமோஷன் எனக்கு கிடைக்குமா, இந்த மாதிரி வேலை சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ மகரம் இது வரைக்கும் வேலையில நிறைய துன்பம் இருந்திருக்கும், அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்குள்ளா இருப்பாங்க, டிப்ரெஷனுக்குள்ளா இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இந்த வருடம் ஒரு முடிவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஹையர் பிளேஸ்மெண்ட் ரெடியா இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ அது வேலை மாற்றமா இருந்தாலும் தாராளமா பண்ணலாம், இல்லை இருக்கிற வேலையில அந்த ஹையர் பிளேஸ்மெண்ட் எனக்கு வேணும்னாலும் அது நிச்சயமா கிடைக்கும். அவங்களுடைய டேலண்ட் ஸ்கில்ல வந்து ரெக்கக்னேஷன் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு வருடமா இருக்க போகுது. இத்தனை வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ ஒரு பிளேஸ் அவங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் வெளி ஊர்களுக்கு போகலான்ற ஐடியா இருக்கு, வேலை வாய்ப்பு நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கை கொடுக்குமா? ஸோ ஆல்ரெடி அதுக்கான முயற்சி எடுத்திருந்தாங்கன்னா கை கொடுக்கும். ஸோ முயற்சி இன்னும் எடுக்கலைன்னா ஸோ அப்போ அது இந்த வருடம் எடுத்து உடனே போயிடணும் அப்படின்றதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டாம். ஆல்ரெடி முயற்சி எடுத்துருந்தாங்கன்னா அது நிச்சயமா கை கொடுக்கும். அதற்கு யாராவது அந்த ஒரு லீட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் நபருடைய ஒரு சப்போர்ட் நிச்சயமா அவங்களுக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள், இப்போ குழந்தைகள் ஆகட்டும், இல்லை நாங்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம், அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாற்றம் வேணும், இடம் மாற்றம் இல்லை வந்து வேற ஏதாவது சேஞ்சஸ் வந்து தேவைப்படுது குழந்தைங்க விஷயத்துல. குழந்தைங்க வந்து ஒரு இடத்துல இருந்து அவங்களால படிக்க முடியல, இல்லை அந்த ஸ்கூல் மாறுறதா இருக்கட்டும், காலேஜ் மாறுறதா இருக்கட்டும், இல்லை வேற கோர்ஸ் மாற்றுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதோ ஒரு மாற்றம் தான் அவங்களுக்கு சரியான வழியை காட்டும், தீர்மானம் செய்யும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ இருக்கிறதே ப்ரொசீட் பண்ணாங்கன்னா அது எந்த ஒரு விஷயமும் நடக்காது, அப்கிரேடும் இருக்காது. இப்போ மகர ராசி நேயர்கள் வந்து இப்போ நாங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், நாங்க லவ் பண்ணிட்டு இருக்கோம், இந்த காலகட்டம் நாங்க திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டம் அதுக்கு கை கொடுக்குமா? ஸோ திருமணம்ன்றதை யோசிக்கிறத விட முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இந்த வருடம் யோசிக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட். ஏன்னா ரெண்டு பேருக்கும் வந்து வேற வேற மாதிரியான ஒரு டைமென்ஷன் மைண்ட் செட் வந்து இருக்கு. அவங்களோட மைண்ட் செட் இன்னும் ஒத்து போகாம இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கு. ஸோ முதல்ல அதை சரி பண்றதுக்கு என்ன ப்ராசஸோ அதை தான் இந்த வருடம் அவங்க பண்ணணும். ஸோ திருமணத்தை காட்டிலும் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நாங்க வந்து லவ் ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் கிடையாது, நாங்க அரேஞ்ச் மேரேஜ் தான் பார்த்துட்டு இருக்கோம், ஸோ இந்த வருடம் எங்களுக்கு திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஸோ இவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கு. இங்க என்ன பண்ணணும்னா, இவங்க திருமணம் சார்ந்த விஷயங்களை தேவையில்லாம யார்கிட்ட ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கு. எனக்கு ஒரு அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிட்டாங்கன்னா கூட ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயோ அதை வந்து வெளிக்காட்ட வேண்டாம், அது கன்ஃபார்ம் ஆகாம ஒரு உடனே போய் சொல்ல வேண்டாம். ஆமா, ஏன்னா அது இவங்க சொல்ல சொல்ல அவங்களுக்கு அது பிளாக் ஆயிட்டே இருக்கு. ஸோ ஃபைனல் ஸ்டேஜ்ல சொன்னா போதும், அது வரைக்கும் சொல்லாம இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டாங்கன்னா, ஸோ அந்த தேடுதல் படத்தை வச்சாங்கன்னா அது அவங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஓகே, ஸோ இவங்களுக்கு இந்த வருடம் மணி ஃப்ளோ அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஸோ மணி ஃப்ளோ இவங்களுக்கு கொஞ்சம் பேலன்சிங்காக தான் இருக்கும். அதாவது இத்தனை வருஷம் கடன் சுமையில இருந்திருக்கேன், எனக்கு வந்து எந்த வருமானமும் பத்தலை அப்படின்னு பிரச்சனையில இருந்தாங்கன்னா இந்த வருடம் அந்த கடனை அடைக்கக்கூடிய பிரார்த்தமும் இருக்கும், வருமானமும் இருக்கும், அந்த இன் அண்ட் அவுட் பேலன்ஸ்டா இருக்கும். ஸோ இல்லை இப்போ நான் ஒரு புதிய விஷயத்த தொடங்கலான்னு இருக்கேன், அதற்கான ஒரு மணி எனக்கு தேவைப்படுதுனாலும் அது யூனிவர்ஸ் அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து கிரியேட் பண்ணும். ஸோ பேலன்ஸ்டா கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த வருடம். ஓகே, அப்போ இந்த வருடம் இந்த வீடு வாங்குறது இல்லை புதுசாக லோன் எடுத்து ஏதாவது கார் வண்டி மாதிரியான விஷயங்கள் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கா?
தாராளமா வாங்கலாம். ம். ஸோ அதுக்கான அதான் பேலன்ஸ்டாக இருக்கும். ரொம்ப பெருசாக ஆசைப்படாமல் ஒரு இவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நார்மலாக பார்க்குறாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு கிளிக் ஆகிடும். ஓகே. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் எப்படி இருக்கும்? ஸோ ஹெல்த் வந்து இவங்களுக்கு மனதளவில் ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அதே மாதிரி கால் சம்மந்தமான பிரச்சனை அதெல்லாம் இருக்குன்னா கொஞ்சம் அதை கான்ஷியஸாக வந்து பார்த்துக்கணும். யாராவது ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு சஜஷன் கொடுக்குறாங்கன்னா அதை கொஞ்சம் எடுத்துக்கணும். ஸோ நான் டாக்டர்கிட்டே போக மாட்டேன், நானே வந்து சரி செஞ்சுப்பேன் அப்படின்னு இல்லாமல் அதற்குரிய நபர்கள் கிட்ட அவங்க சஜஷன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஓகே. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த கடவுளை வழிபடுறது அவங்க வாழ்க்கையில இன்னும் மேன்மையை கொடுக்கும்? ஸோ மகர ராசி வந்து இவங்க ஸோ இந்த ஏஞ்சல்ஸ்னும் போது யூனிகான்ற அந்த குதிரை அந்த வச்சு யூனிகான் ஒரு ஏஞ்சல். ஸோ அந்த ஒரு ஃபாலோ வந்து பண்ணலாம். அது என்னன்னா அவங்களுக்கு நிறைய ஒரு பூஸ்டப் எனர்ஜி கொடுக்கும். அவங்களுடைய காரியம் எல்லாம் சக்ஸஸ்ல போகுதோ இல்லையோ ஆக்ஷன்ஸ் வந்து ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அந்த யூனிகான் ஏஞ்சல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். கடவுள்னு பார்க்கும்போது விஷ்ணு எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைடு வந்து ஜீசஸ் ஏஞ்சலாகவும் அவங்க எடுத்து ஃபாலோ பண்ணலாம். இன்னொன்று வந்து மதுரை வீரன் கருப்பண்ணசாமி இவங்களை வந்து வழிபடலாம். ஓகே. ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 தமிழ் நியூ இயர்க்கு அப்புறமா எந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்? ஸோ ரிலேஷன்ஷிப் சார்ந்த லவ் சார்ந்த விஷயங்கள்ல நிச்சயமா கவனமா இருக்கணும். ஏன்னா இவங்களை சுற்றி வந்து நிச்சயமா தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து போகும். காசிப்ஸ் வந்து போகலாம். இல்லை இவங்க ரிலேஷன்ஷிப் சம்மந்தமா வேற யார்கிட்ட மூணாவது நபர்கிட்ட சொல்றாங்கன்னா அது வந்து இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகலாம். ஸோ அந்த விஷயங்கள்ல ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். யார்கிட்டயும் இந்த விஷயங்களை வந்து யார்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இவங்களுக்கு இந்த 2025 பாசிட்டிவா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு? ஃபுல்ஃபில் கிடைக்கும். தன்னை சார்ந்த ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். மற்றவங்க கிட்ட இருந்து அந்த சந்தோஷம் கிடைக்கும்னு நினைச்சிருந்து இருப்பாங்க. ஆனா இந்த வருடம் வந்து தனக்குள்ளே சந்தோஷம் இருக்கு, நம்மளாலே ஹாப்பியா இருக்க முடியும், நம்ம கிட்ட என்ன இல்லை இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கலாம். ஸோ அதுல இருந்து நம்மளுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் அவங்களுக்கு வந்து ஏற்படும். ஓகே. ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 தமிழ் நியூ இயர்க்கு அப்புறமா இன்னும் என்ன மாதிரியான பிளெஸிங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வரப்போகுது? ஒரு ஜென்ரல் ப்ரெடிஷனா என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்கும் அவங்களுக்கு? ஸோ அவங்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக நிறைய சாதகமாக இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நடக்கும். இதில் வந்து ஒரு ஆண் நபர் அவங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க, இல்லை அவங்களுடைய சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தரோ ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஆண் நபருடைய ஒரு சப்போர்ட் கைடன்ஸ் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அதனாலேயே அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பாசிட்டிவான ஒரு சைக்கிளில் போகிறதுக்கும் மாறுறதுக்குமான ஒரு வருடமாக இந்த வருடம் அவங்களுக்கு வந்து இருக்க போகுது. இன்றைய நிகழ்ச்சியில மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 தமிழ் நியூ இயர் அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கொடுக்கும் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி. நன்றி.